இப்போ நான் வந்து நிறைய வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, காய் வந்து சின்னதாக இருக்கும், ஷேப் இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக வளரும். இது வந்து தேன் வந்து இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கிட்ட, ஏன்னா கடிச்சிடும். செடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. போன வருஷம் பிஞ்சு வச்சுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து நிற்கல. இந்த வருஷம் பாருங்கள் மறுபடியும் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த வருஷம் 2 பிஞ்சு வச்சுருக்கு. நேற்று அடித்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, நிறையவே சாஞ்சிருக்கு. இன்னும் நம்ம பாருங்கள், இங்கே ஒரு வாழை மரம் சாஞ்சிருக்கு, வாட்டர் ஆப்பிள். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்னு சொல்லலாம். இது ஏன்னா நிறைய காய்க்கும். இலந்த மரம், அதாவது பெரிய பெரிய பழமாக வைக்கும். இது ரொம்ப பெரிய பழமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து மொத்த மரமும் சாஞ்சிடுச்சு, அப்படியே கீழே சாஞ்சு கிடக்குது. உங்களோ சைஸ் ஓவதி நேற்று வந்து நல்ல மழை, உங்களுக்கே தெரியும். மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துலையும் நல்ல மழை பெஞ்சுது. ஆனால் அதில் ஒரு எங்களுக்கு நடந்த சில கெட்ட விஷயங்கள், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் போட்டிருக்கோம். இந்த தோட்டம் கீழே இருக்கிற தோட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டிருக்கோம். மஞ்சள் மேலே வந்து கொத்தமல்லி இருக்குது. அந்த கொத்தமல்லிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குது. ஷேட் நெட் வந்து போட்டிருந்தோம். நேற்று அடித்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேட் நெட் வந்து மொத்தமாக அப்படியே சாஞ்சிடுச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த மொத்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஞ்சிருக்கும். சின்ன சின்ன கொம்பாக இருந்தது எல்லாமே 2 உடஞ்சி போச்சு. இதனால் வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 30,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே லாஸ் ஆகிடுச்சு. ஒரு விவசாயியோட வாழ்க்கை வந்து தினசரி எப்படி அமைதுன்னா, அவங்க விவசாயம் செய்யும் போது வந்து மழை வந்தாலையும் கஷ்டம், வெயில் அடித்தாலையும் கஷ்டம். இது 2த்தையும் தாண்டி அந்த செடி வந்து நல்லா விளைஞ்சாலையும் கஷ்டம். ஏன்னா நிறைய விளைஞ்சிச்சுன்னு என்ன ஆகும், அது விலையே இல்லாமல் போயிடும். ஒரு வேளை விலை இல்லைனாலையும் அவங்களுக்கு வருமானமே இல்லாமல் போயிடும். இப்படி வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி வந்து பார்த்திங்கன்னா துன்பத்தில் மட்டும்தான் ஓடுதே தவிர ஒரு நாளும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தில் வாழ்கிறதே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, நிறையவே சாஞ்சிருக்கு. இன்னும் நம்ம கீழெல்லாம் போனோம்னா மொத்தமாக அப்படியே சாஞ்சிடுச்சு. ஆனால் இந்த வாழை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், தார் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 மாதம் இருந்திருந்தால் காய் வச்சுருக்கும், நல்லா காய் வச்சிருச்சு. ஆனாலே அந்த காய் வந்து யூஸ் எல்லாம் போயிடுச்சு. இதை மாடு கூட சாப்பிடாதுங்க. இந்த வாழை மரம் மட்டும் இல்லைங்க, இன்னும் நம்மளோட நிறைய மரம் வந்து பார்த்தா சாஞ்சிருக்கு. அதெல்லாம் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து இங்கே இன்னும் எவ்வளோ மரம் வந்து விழுந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு வாழை மரம் சாஞ்சிருக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட்னு சொல்லலாம். இது ஏன்னா நிறைய காய்க்கும். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சீசன் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கும். இப்போ கூட பாருங்கள், ஃபுல்லாக வந்து பிஞ்சு இருக்குது, பூ இருக்குது. ஆனால் இது வந்து சீசன் கிடையாது, இது வந்து அன்சீசன் தான். இது இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வர கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இலந்த மரம், அதாவது பெரிய பெரிய பழமாக வைக்கும். இது ரொம்ப பெரிய பழமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து மொத்த மரமும் சாஞ்சிடுச்சு, அப்படியே கீழே சாஞ்சு கிடக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பலாமரம் பாருங்கள், நல்லாவே வளர்ந்து வந்துச்சு. ஆனால் இந்த மரத்தை நான் காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பாருங்கள், ஒரு கிளை வந்து ஒரு பெரிய கிளை அப்படியே உடஞ்சி போச்சு மரம் விழுந்து. எப்படியும் இந்த மரம் பாதியாக தப்பிச்சு. அது வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை பாருங்கள், இலந்த பழம். இது கொத்தாக காய்க்கும். ஒவ்வொரு பழமும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைஸுக்கு இருக்கும். பாருங்கள், பிஞ்செல்லாம் இருக்குது. செடி ரொம்பவே பிஞ்சு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மரம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே சாஞ்சிச்சு. அதனாலே அந்த மரத்தை வந்து நான் பார்த்தீங்கன்னா சாகுட போகிறதில்ல. இப்போ கீழே இருக்கிற கிளை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அந்த மரத்தை அப்படியே நேராக நிமித்தி அதை நான் வர வைக்காமல் விட போகிறதில்ல கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட இன்னொரு வாட்டர் ஆப்பிள் மரம். இது பாருங்கள், இது வந்து நல்லா வளர்ந்த பெரிய மரம். என்கிட்ட இது வந்து ஒரு 7 வருஷமாக இருக்குது. இதோட பழம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நிறைய வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்காது, காய் வந்து சின்னதாக இருக்கும், ஷேப் இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயாக வளரும். நம்ம மரத்தில் வந்து நம்ம மட்டும் சாப்பிட்றதில்ல, இங்கே வந்து அணில், பறவை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். அதுவும் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் கூட்டம் வந்து நிறைய வருங்க. ரொம்பவே இனிப்புங்க. இந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்க முடியாது, சாப்பிட முடியாது. நீங்களாம் நர்சரியில் வந்து இந்த மாதிரி செடி வாங்கலாம். ஆனால் அது வந்து என்ன ரகனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா செடி அங்கேருந்து வரும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ரகம் டேஸ்ட் குறையாது, கலர் குறையாது, சைஸ் குறையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேன். இது வந்து பாருங்கள்,
தேன் வந்து இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கிட்ட, ஏன்னா கடிச்சிடும். பாருங்கள் இந்த சம்மரில் கூட பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து தேன் எடுத்துகிட்டேன் மொத்தமாகவே. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி 3 ஏடு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் இருக்குது. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம், முல்லை பண்ணிடலாம். ஏன்னா இதில் ஏதாவது ஒரு பூச்சி அடிப்பட்டாலையும் நமக்கு அடி விழுந்துடும் கண்டிப்பாக. அப்படியே கயிறு போட்டு கட்டிடுவோம். இல்லைன்னா நைட்டு அடித்து காற்று மறுபடியும் அடிச்சதுன்னா டாப் கலந்துடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பலா. நம்ம தோட்டத்தில் இருக்கிற பலா. இதை வச்சு 5 வருஷம் ஆகுது. செடி வச்சு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் ஆகுது. போன வருஷம் பிஞ்சு வச்சுது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்து நிற்கல. இந்த வருஷம் பாருங்கள் மறுபடியும் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த வருஷம் 2 பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பிஞ்சை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப ஆசையாக தான் வச்சேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கு. அதே மாதிரி அங்கே கீழே இருக்கிற மரம், அந்த மரமும் இந்த மரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வச்சேன். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா அது வளர்ந்தது அவ்வளோதான் வளர்ந்துருக்கு. ஆனால் அதை வளர்க்குறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நிறைய பூச்சி தாக்குதல் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்துச்சு. ஆனால் இது வந்து காய்ச்சிருச்சு, பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. அது இன்னும் சின்ன மரமாகவே இருக்குது. சரி வாங்க, நம்ம இந்த இலந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியே ஆகணும். அதை காப்பாற்றணுன்னா இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் வாட்டர் ஆப்பிள், இது வந்து பாதி மரம் அப்படியே இது மேலே விழுந்துருச்சு. அவ்வளோ காற்று வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு. நேற்று அடித்து காதில் அப்படியே பாதி மரம் பாருங்க மொத்தமாக சாஞ்சிடுச்சு. இதை நம்ம வெட்டி எடுத்துலாம் க்ளீன். பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங் போட்டிருக்கேன். எதுக்காகனா செடிக்காக. ஏன்னா நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி செடி வாங்கிட்டு போயிருக்காங்க. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் தோட்டம் போகிறதுக்காக நம்மகிட்ட வந்து செடி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இப்போது மறுபடியும் ஆர்டரில் இருந்து நான் இது போட்டு கொடுத்தேன். ஆனால் செடி எல்லாம் மரம் மொத்தமும் சாஞ்சு போச்சு. அதனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை என்னால் கொடுக்க முடியாது. மறுபடியும் செடி போட்டால் தான் கொடுக்க முடியும். இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குல்ல. ஆனால் மொத்த பிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இந்த மரத்தில் மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து காய்க்கு விட்டுருந்தோங்கன்னா இப்படி ஒரு 50-60 கிலோ காய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இது மேலே இருக்கிற எல்லா களையும் வெட்டி எடுக்கணுங்க. அப்போ அதாவது வந்து தூக்க முடியும். 5-6 வருஷம் வச்சுருந்தேன் மரம் எதுவுமே ஆகாமல். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மோசமாக போச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க பார்க்குறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. கிடைச்ச வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிம்மதி இல்லை. ஒன்று சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரல. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு விவசாயத்தை வந்து செஞ்சுட்டு வரேங்க. ஆனால் இருந்தாலும் இதில் நிம்மதி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு பார்க்க முடியாது. செடியெல்லாம் நல்லா வளர்றதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கணும், தவிர பெருசாக நான் காசு பார்க்க முடியாது. நான் வந்து என்ன செய்கிறேன்னா, என்னோடய தோட்டத்தில் விளையிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை கொண்டு வரேன். என்னென்ன பொருள் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கத்தரி வத்தல், அப்புறம் என்ன இந்த மாதிரி செடிங்க, அப்புறம் நம்மக்கிட்ட இன்னும் வேறு என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா முருங்கை பவுடர் இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறதுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பொருளை வந்து வாங்குங்க. ஏன்னா தரமான பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தருவோம். எங்கள் பொருள் மூலயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டோ அது மாதிரிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்ல தரமான பொருட்கள் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டு வரோம். தேவைப்படுற வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் இப்போ இருக்கிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களோட உதவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா என்னோட வாழ்வாதாரம், பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மட்டமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ என்னோட பொருள் வாங்குங்க. அது மூலமாக என்னோட வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா உயரும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.